ஐஃபில் டவர் அழிக்கிறதுக்கு அந்த நாட்டு மக்களே போராடினாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? 1889ல கஸ்டவ் ஐஃபில் அப்படின்றவரோட ஒரு டெம்பரரி டிசைன் தான் இந்த டவர். டெம்பரரியா கட்டப்பட்ட இந்த டவர் அதுக்கப்புறமா நிறைய சிக்னல்ஸ் பாஸ் பண்றதுக்கும் நிறைய ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் தாண்டதுமே இதை கண்டிப்பா அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்றது தான் கோல். அந்த டைம்ல அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, நம்மளுடைய நாடையே கேவலப்படுத்துற ஒரு சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை அழிக்க ட்ரை பண்ணாங்க. லிட்டரலா அந்த ஊர் மக்களே இறங்கி போராடம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதை அழிக்காததுக்கான காரணம்னா அந்த நாட்டோட மிலிட்டரி இதை நிறைய வகையில யூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இதோட வெயிட் மட்டும் 10,000 டன், ஹைட் 330 மீட்டர்ஸ். சோ இந்த அளவுக்கு ஹைட் இருக்கிறதுனால நிறைய மெசேஜஸ் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அன்னைக்கு சிக்னல்ஸுக்காகவும் மெசேஜ் பாஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த டவர் இன்னைக்கு அந்த மொத்த நாட்டோட ஒரு அடையாளமா மாறி இருக்கு. அந்த நாட்டு மக்களே இந்த டவர் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்க தான் இன்னைக்கு அந்த டவர் எங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 years கோர்க்கு அதை பெயிண்ட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணியும் அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஐஃபில் டவர் மாதிரி நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பிளேஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க.